குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்ர கீதா பகிர்வு 12. ரெண்டாவது சாப்டர் வேர்ஸ் 16. துவைத்த மூலம் அஹோ துக்கம் ந அந்யத் தஸ்ய அஸ்தி பேஷஜம் திருஷ்யம் ஏதத் மிருஷா சர்வம் ஏகக அகம் சித்ரசக அமலக. ரீஅரேஞ்ச் பண்ண அப்படி இருக்கும். அஹோ துக்கம் துவைத்த மூலம் அஸ்தி. துக்கத்துக்கு காரணம் என்னது? ரெண்டு இருக்குன்னு தெரியறது தான். நான் மற்றது, அகம் இதம். இருக்கிறது ஒன்று தான், அது பலவாக தெரியறது தான் எனக்கு துக்கத்துக்கு காரணம். அகம் ஏக்கக, ஒன்னே ஒன்று தான், இருக்கிறது ஒன்று தான். சித்ரசக, ஃபுல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அமலக, பியூர் அஸ்தி அஸ்மி. இருக்கிறது சச்சிதானந்தங்கிறது ஒன்று தான். ஏதத் சர்வம் திருஷ்யம் மிருஷா பவதி. இங்கே தெரியறதெல்லாம் அன்ரியல். இதி போதாத், இந்த ஞானத்தினால் தஸ்ய துக்கஸ்ய, அவனுடைய காரணம் யார் இது ரெண்டு பலவார எல்லாத்தையும் பார்க்குறானோ அவனுடைய துக்கத்துக்கு வேற மருந்து என்ன? அவனுக்கு தெரியணும் இதெல்லாம் பலவாக தெரியறது, இருக்கிறது ஒன்று தான். அந்த ஞாலஜ் ஒன்று தான் இருக்குது, ஆனால் பலவாக தெரியறதுன்னு தெரிஞ்சால் ரியாலிட்டி ஒன்று தான், மற்றதெல்லாம் மித்தியான்னு தெரிஞ்சால் அவனுக்கு துக்கத்துக்கு வேற மருந்து தேவையில்லை. இது 16. 17. போத மாத்திரக அகம் அஜ்ஞானாத் உபாதி கல்பிதக மயா ஏவம் விம்ருஷதக நித்தியம் நிர்விகல்பே ஸ்திதிஹி மம. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா, அகம் போத மாத்திரக அஸ்தி. ஞானந்தான், ஞானஸ்வரூபம் தான் நான். மயா உபாதி அஜ்ஞானாத் கல்பிதா. அஜ்ஞானத்தினால உபாதி என்னது? இந்த பாடி, மைண்ட், இன்டலெக்ட், உலகம் எல்லாம் என் மேலே கற்பிக்கப்படுகிறது. ஏவம் நித்தியம் விம்ரஷத்தக. இப்படி நான் டெய்லி எப்பொழுதும் இதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணினேனாக்க மம நிர்விகல்பே ஸ்திதி. நான் எப்போதுமே விகல்பம் இல்லாமல், ரெண்டு இல்லாமல் ஒன்றாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது 17வது வேர்ஸ். 18வது வேர்ஸ் என்ன சொல்கிறது? அஹோ மயி ஸ்திதம் விஸ்வம் வஸ்துதக ந மயி ஸ்திதம் ந மே பந்தக அஸ்தி மோக்ஷக வா பிராந்திஹி சாந்தி நிராஸ்ரயா. மே பந்தக நாஸ்தி மோக்ஷவா நாஸ்தி. எனக்கு கட்டுப்பாடும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. நான் கட்டுப்பட்டவன் அல்ல, கட்டுண்டவன் இல்லை, அதனால் எனக்கு விடுதலையும் வேண்டியதில்லை. பிராந்தி நிராஸ்ரயா. இந்த பிராந்தி, இந்த மனக்கலக்கம், அறியாமை போயிடுத்துனாக்க இதெல்லாம் சாந்தா பவதினா இது முடிஞ்சதுனாக்க சாந்தமாயிருது. அஹோ மயி ஸ்திதம் விஸ்வம் வஸ்துதக மயி. எல்லாமே என் மேலே இருக்கிறதெல்லாம் தோற்றம்தான், உண்மையாலே ஒன்றுமே இல்லை. எப்படி ட்ரீமில் ஒருத்தன் சஃபர் ஆகிறா அல்லது ஜெயிலில் அடப்பட்டுட்டான், ஏந்துட்டோன்னே அவனை கங்க்ராச்சுலேட் சொல்லுவீங்களா? அல்ல நீங்களே பார்க்குறீங்க உங்களை ஜெயிலில் யாரோ போட்டாங்க, ஏந்துட்டோன்னே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவீங்களா? எல்லாம் ட்ரீம் தான், அப்பியரன்ஸ் தான், அதில் நித்தியம் கிடையாது, மித்யா தான் அப்படிங்கிறது. 19. ச ஷரீரம் இதம் விஸ்வம் ந கிஞ்சித் இது நிஷ்டிதம் சுத்த சின்மாத்திரக ஆத்மா ச தத் கஸ்மின் கல்பனா அதுனா. ரீஅரேஞ்ச் பண்ண அப்படி வரும். இதம் ச ஷரீரம் விஸ்வம் கிஞ்சித் ந ச ஆத்மா சுத்த சின்மாத்திரக இது மயா நிஷ்டிதம் தத் அதுனா கஸ்பின் கல்பனா ஸ்யாத். இந்த உடம்பும் ஜகத்தும் மித்தியான்னு பொய்ப்பித்துட்டோம்னாக்க, ஆத்மா சுத்த சைத்தியன்னு தெளிவுபட்டுருத்துனாக்க, இந்த உடலையும் ஜகத்தையும் எதில் கற்பிப்பேன்? தெரிஞ்சுடுத்துனா அதில் எதில் கற்பிக்கணும்? எனக்கு அது காணல் நீர்னு தெரிஞ்செடுத்துனாக்க அதில் தண்ணி தாகத்தை அடக்கிறதுக்கு நான் பார்ப்பேன். நான் கற்பனைன்னு தெரிஞ்செடுத்தில்ல. ஸோ அதனால் அந்த உடம்பு ஜகத்தெல்லாம் ஒன்றுத்துலேயும் கல்பனை படிக்க வேண்டாம், இது மித்தியாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். 20வது 5 பார்க்குறோம்ல, இன்றைக்கி 5வதோடு. ஷரீரம் சொர்க்க நரகோ பந்த மோக்ஷோ பயம் ததா கல்பனா மாத்திரம் ஏவ ஏதத் கிம் மே காரியம் சிதாத்மனக. ஷரீரம் சொர்க்க நரகோ பந்த மோக்ஷோ ததா பயம் ஏதத் கல்பனா மாத்திரம் ஏவ பவதி. இந்த உடம்பு, சொர்க்கம், நரகம், கட்டுப்பட்டது, பந்தம், மோட்சம் எல்லாம், அப்புறம் பயம்,
இதெல்லாம் கல்பனை. ஏன் கல்பனை? இந்த உடம்பை வந்து உண்மையாக நினச்சின்றதுனால, கயரை பாம்பு நினச்சின்றதுனால பயம். ஆனால் உண்மையான இருக்கிறது என்னது? கயிறு தான். உண்மையாக இருக்கிறது என்னது? ஆத்மஸ்வரூபம் தான். அதை வந்து பாடி, மைண்டு, ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், ஒய்ஃபு, உலகம், பொருள், காரு, வீடெல்லாம் நினச்சின்றதுனால எல்லாம் கல்பனா தான். அதனால தான் பயமெல்லாம் வருது. சிதாத்மனக மே ஏதேன சர்வேன கிம் காரியம். இதெல்லாம் என் மேலே என்ன பண்ண போகிறது? என்னை ஒன்றுமே பண்ணாது. இதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் வர பிக்சர், ஸ்க்ரீனில் ஒரு ஃபயர் வர மாதிரி ஒரு சீன் வருது, இல்லை ஃப்ளட் வர மாதிரி செய்யுது. இந்த ஃப்ளட் வர சீன் வந்து அந்த ஸ்க்ரீனை நான் ஈரமாக்குமா, அல்ல ஃபயர் வர சீன் வந்து அந்த ஸ்க்ரீனை எரிக்குமா? எரிக்காதில்லை. ஸோ இதெல்லாம் என்கிட்ட அப்பியரன்ஸ் தான். அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஸோ 20 வரை முடிச்சிட்டோம். இந்த செகண்ட் சாப்டரில் வந்து எனக்கு தெரிஞ்சு 24 இந்த 4 இருக்குது. அடுத்த செஷன் 13வது செஷனில் செகண்ட் சாப்டரையும் முடிச்சிடலாம். குருப்யோ நமஹா, நமோ நமஹா.